இயக்குனர் ராஜசேகர் இயக்கத்தில் நேற்று வெளியான திரைப்படம் மிஸ் யூ. இந்த திரைப்படத்தில் சித்தார்த், ஆஷிகா ரங்கநாத், கருணாகரன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள். பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகியிருக்கும் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் வெற்றி பெற்றதா இல்லையா என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். சினிமாவில் டைரக்டராக வேண்டும் என முயற்சி செய்யும் சித்தார்த் தந்தையின் வற்புறுத்தலால் ஆஷிகாவை திருமணம் செய்கிறார். இருவரும் மனம் ஒத்து வராமல் குடும்பம் நடத்துகிறார்கள். சாலையில் ஆஷிகா ஒரு கொலையை பார்த்துவிட சித்தார்த் காவல் நிலையத்தில் ஆஷிகாவை புகாரளிக்க சொல்கிறார். ஆஷிகா மறுத்துவிட இருவருக்கும் இடையே மோதல் வருகிறது. இருவரும் பிரிந்து விடுகிறார்கள். அதன் பிறகு சில நாட்கள் சென்ற பிறகு சித்தார்த்துக்கு விபத்து ஒன்று நடக்கும். விபத்தில் அவர் தனது சில நினைவுகளை இழந்து விடுகிறார். திருமணம் ஆனதையும் மறந்து விடுகிறார். திருமணமான விஷயத்தை மறைத்து இவரது பெற்றோர்களும் நண்பர்களும் மீண்டும் ஒரு திருமணத்தை சித்தார்த்துக்கு செய்து வைக்க முயற்சி செய்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக பிரிந்து போன மனைவியை மீண்டும் சந்திக்கிறார் சித்தார்த். மிஸ் ஆன மிஸ்ஸஸ் என்ன செய்தார் என்பதுதான் மிஸ் யூ படத்தின் கதை. சித்தார்த் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு ரோம்கம் கதையில் தோன்றியுள்ளார். அதிலும் தன் துருதுருப்பு நடிப்பில் பல இடங்களில் ஸ்கோர் செய்கிறார். ஆனால் ஊர் பேர் தெரியாத கருணாகரனை சந்தித்து காஃபி வாங்கி கொடுத்து நட்பாக ஆக்குவது எல்லாம் யதார்த்தம் தாண்டி ஹீரோயிசம் உலகிற்குள் செல்கிறார். ஆஷிகா தமிழ் சினிமாவிற்கு நல்ல வரவேற்பு. கண்டிப்பாக இனி நிறைய படங்கள் குவியலாம். தன் கணவர் தன்னையே மறந்து தன்னிடமே காதலை சொல்கிறார். ஆனால் அவரிடம் தன்னை யார் என்று காட்டிக்கொள்ளாமல் நடிக்கும் இடத்திலும் சரி, நான் எப்போ உங்களை வேண்டாம் என்று சொன்னேன் என கிளைமேக்ஸில் கேட்கும் இடம் வரை நல்ல நடிப்பை கொடுத்துள்ளார். கருணாகரன், பாலசரவணன், லொல்லு சபா மாறன் வரை டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒன்லைன் கவுண்டரில் கலக்குகின்றனர். ஆனால் படம் ஒரு சீரியஸ் பிரச்சனையில் ஆரம்பிக்கிறது. அதைத் தொடர்ந்து ஒரு காதல் படமாக செல்கிறது. அந்த சீரியஸ் பிரச்சனை கிளைமேக்ஸில் மீண்டும் வந்து இவர்கள் காதல் சேர்ந்ததா என்பதை சீரியஸாக சொல்வது இல்லை, கலக்கலப்பாக சொல்வதா என்ற சில தடுமாற்றம் அங்கங்கே வருகிறது. இந்த தடுமாற்றம் ரசிகர்களுக்கும் படத்தை சில இடங்களில் சீரியஸாக பார்க்க முடியவில்லை. அதிலும் சித்தார்த் திடீர் ஹீரோயிசம் செய்து 10 பேரை அடிப்பது எல்லாம் இது லவ் படமா இல்லை, இது விஜய் அஜித் படமா என்ற எண்ணம் ஆடியன்ஸிடம் வந்து செல்வதை தவிர்க்க முடியவில்லை. பொண்டாட்டியை மறைக்கிறது பெரிய வரம், இது எல்லோருக்கும் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு. இது போன்ற காலாவதியான வசனங்கள் பலவற்றை நகைச்சுவை என்ற பெயரில் டைரக்டர் படத்தில் வைத்திருக்கிறார். அது என்னமோ தெரியல. நண்பர்களோடு உட்கார்ந்து பேச ஹோட்டல், டீ கடை என பல இடங்கள் நம்ம ஊர்ல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்களும் அவரது சகாக்களும் மொயின்ஷோ பாரில் உட்கார்ந்துகிட்டு கவலைப்படுறாங்க, யோசிக்கிறாங்க, திட்டம் போடுறாங்க. இந்த படத்திலையும் ஹீரோவும் நண்பர்களும் தாராளமாக தண்ணி அடிக்கிற சீன்ஸ் இருக்கு. பாலசரவணன், லொல்லு சபா மாறன் இருவரும் சேர்ந்து ஏதோ பேசுறாங்க. ஆனா தியேட்டர்ல யாருமே சிரிச்ச மாதிரி தெரியல. படம் பிளாஷ்பேக், நிகழ்காலம் என 2 கட்டங்களே நகர்கிறது. இரண்டையும் இணைக்கும் எடிட்டிங்கில் கூர்மை இல்லை. பரபரப்பாக த்ரில்லர் அனுபவத்தை தர வேண்டிய இப்படம் சரியான திரைக்கதை இல்லாததால் மிகவும் சுமாராக வந்திருக்கிறது. இந்த திரைக்கதையிலும் படத்தை பார்க்கலாம் என்று என்ன தோன்றும் ஒரு விஷயம் ஹீரோயின் ஆஷிகா ரங்கநாதனின் நடிப்புதான். அப்பாவுக்கு திருமணம் செய்து கொள்ளும் போதும் கணவனை விட்டு பிரிந்த பின்பு கண்களில் ஒருவித சோகத்துடன் இருப்பதும், கிளைமேக்ஸ் காட்சியில் நீங்க தான் மறந்துட்டீங்க, நான் மறக்கல என்று சொல்லும் போதும் ஆஷிகா நடிப்பில் ஆஹா சொல்ல வைக்கிறார். அழுக்கும் நடிப்பும் சேர்ந்த ஒரு சில ஹீரோயின்கள் வரிசையில் ஆஷிகாவுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்கு. இவர்களுக்கு பிறகு பாலசரவணன், அனுபமா, ஜெயபிரகாஷ், பொன்வனன், கருணாகரன் ஆகியோர் கதாபாத்திரங்களுக்கும் தேவையான வேலையை செய்திருக்கிறார்கள். சரத் லோகேச்சவா மிக மிக டெம்ப்ளேட்டான வில்லன் வேடம், அதை வழக்கமான விதத்திலேயே நடித்துக் கொடுத்திருக்கிறார். இக்கூட்டத்தில் தனியாக ஸ்கோர் செய்வது மாறன் தான். அவரது ஒன்லைனர்கள் பல இடங்களில் வெடி சிரிப்பை வரவழைக்கிறது. சித்தார்த் தன்னால் முடிந்தவரை அந்த கதாபாத்திரத்தை வெளிப்படுத்துகிறார். படத்தின் குறைகள் என பார்த்தால் படத்தின் ரைட்டிங் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம். முன்பு சொன்னது போல இது மிக ஃப்ரெஷ்ஷான கதை இல்லை. மேலும் படத்தில் பல கிளிஷே காட்சிகள், வசனங்கள், எளிதில் யூகிக்க முடிகிற திருப்பங்கள் போன்றவை பெரிய ஏமாற்றத்தை அளிக்கின்றன. வாசு கதாபாத்திரம் எதற்காக சினிமா இயக்குனராக முயற்சி செய்கிறார் என்பதும், ஒரு காட்சியில் சம்பந்தமே இல்லாமல் காப்பி பற்றிய காட்சியும் பின்னால் வரக்கூடிய ஒரு இணைப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை படத்திற்குள் திணித்து வைத்திருப்பது அப்பட்டமாக தெரிகிறது. ஜிப்ரானின் பின்னணி இசை காதல் காட்சிகளுக்கு கை கொடுக்கிறது. படத்தின் கதையை சிறப்பாக எடுத்திருந்தாலும் இயக்குனர் ராஜசேகர் திரைக்கதையில் அது சுவாரஸ்யத்தை கூட்ட தவறிவிட்டார். ஏதோ சம்திங் மிஸ் ஆனது மாதிரி படம் இருந்தது. மோசமான படம் என்று இல்லாமல் ஓகே ரகம்தான். மொத்தத்தில் கண்டிப்பாக மிஸ்ஸே செய்யக்கூடாது, மிஸ் யூ என்று சொல்ல மனமில்லை என்றாலும் டைம் பாஸ் ஆக இந்த மிஸ் யூவை ஒரு முறை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.